மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 8 விரிவானத்தில் சாந்தா தத் அவர்கள் எழுதிய கோடைமலை கதை பார்த்துட்ருக்கோம். இப்போ பகுதி 2வது பகுதி போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஆஸ்பத்திரியில் என்னதுங்க மருத்துவமனையில் வரிசையில் நின்னாருங்களா, வெளியில் போய் டீ குடிச்சிட்டு வரலானால் முடியல, பாவம் குழந்தைய வச்சுக்கிட்டு, வயசானவரில் பாவம் இல்லையா, என்னதுங்க அவரும் குழந்தைய வச்சுக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாரு. சரி போய் போனாலும் என்னதுங்க நமக்கு இடம் பறி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நம்மளை நினைக்கிற மாதிரி தானே மற்றவங்களும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் சமாதானப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு வரிசையில் நிற்கிறார். வரிசையின் அசைவும் ஆமை வேகத்தில் அந்த லைன் என்னதுங்க அப்படியே மெதுவாக நகருது. நேரம் ஆக 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 சோர்வாகும் இல்லைங்களா, குழந்தை கீழே இறங்க சொன்னாலும் இறங்காது. ஏன்னா அது என்னதுங்க இப்போ சாதாரண நிலைமையில் நல்லா ஆடி பாடி இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்ததுன்னா அது விளாண்டுட்டு இருக்கும். இப்போ இதுவே என்னதுங்க இப்போ காய்ச்சலில் என்னதுங்க அப்படியே சுணங்கி போய் படுத்துருக்குது, அதை போய் கீழே இறக்கி விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் அந்த வரிசை போகுது அப்படின்னாலுமே போக மாட்டேங்குது என்னங்க. அதனால் அப்படியே ஆமாம் வேகத்தில் போகுது, மெதுவாக போகுது. ஒவ்வொருத்தராக போய் இப்போ என்னங்க 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து வெளியில் வராங்க டாக்டரை பார்த்துட்டு. அப்போ எப்படி இருக்கும், அதான் சொல்லி சொல்கிறாங்க அலுப்பு கூடியது. இன்னும் என்னதுங்க டயர்ட் ஆகுது, போய்விடலாமா என்ற எரிச்சல் கூட. சரி இப்போது என்ன போய் டாக்டர் நாளைக்கு அப்புறமேல் வந்து பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நினச்சா கூட என்னதுங்க அடப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது, வந்தாச்சு, ஒரே தான் டாக்டர் பார்த்துட்டு போயிடுவான்னு ஒரு பக்கம் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கை மருந்துக்கு கட்டுப்படாத 2 நாள் காய்ச்சல். தனியார் மருத்துவமனை செல்ல வக்கீல்லாத போது அப்புறம் என்ன பண்ணுறது. வீட்லேயே காய்ச்சல்னோடனே என்னதுங்க எடுத்தோடனே ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. ஏதாவது வீட்டில் கை வைத்தியம் இருக்கும், பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னதுங்க அந்த வைத்தியம் கொடுத்து என்னதுங்க சரியாயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம 2 நாளாக தொடர்ந்து காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அப்புறம் வேறு வழி இல்லை, நம்ம வீட்லேயும் வைத்தியம் பார்த்து அதுவும் கேட்கல அப்படின்னா உடனடியாக என்னதுங்க மருத்துவமனைக்கு போகிறது தான் நல்லதுங்க. அதனால தான் அப்புறம் வந்தாச்சு. சரி தனியார் மருத்துவமனை சொந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர். தனியார் மருத்துவமனையில் போய் பார்க்கலாம் அப்படின்னா அங்கேயாவது போகலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட காசு இல்லை செலவு பண்ணுறதுக்கு. அங்கே போனால் ஃபீஸ் 500 ரூபாம்பாங்க, மருந்து செலவு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை 2000 ரூபா இருக்கும். 2000 ரூபாய்க்கு நான் எங்கே போட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நானே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க இருக்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லை, வந்தாச்சு, இருந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கை மட்டுமன்றி மனுஷ ஆதரவும் வறண்டு போய்விட்ட போது இல்லாதவற்றுக்கெல்லாம் ஈடு கட்டுவது போல் பொறுமையாவது நிறைய வரவு வைக்க வேண்டியதுதான். காசா பணமா, இன்றைக்கி மனுஷன் யாருமே இல்லை நமக்கு இப்போ உதவி பண்ணுறதுக்கு. பொறுமை தான், அதனால் பொறுமையாக இருப்போம், காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்து பாருங்கள், 3 மணி நேரத்திற்கும் மேலாய் குழந்தையை ஏந்தி இருந்ததால் கையில் கடுப்பு தெரிய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணி நேரத்துக்கு மேலே ஒரு லைனில் நிற்கிறாங்க ஒரு பெரியவர்னா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா கையில் கடுப்பு தெரிய ஆரம்பித்திருந்தது. சீட்டு வாங்கி கொண்டு உட்கார்ந்துதான் இடுப்பும் வலி தெரிவித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாங்க அப்படியே குழந்தை எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாலும் கால் வலிக்கும், உட்காந்துருந்தாலும் இடுப்பு வலிக்கும். 3 மணி நேரம் யோசிச்சு பாருங்கள். என்னதுங்க கிள உடம்பு அப்படின்னா இதுங்க வயசான கிழவர், அவர் வயதான உடம்பு எவ்வளோ தான் தாங்கும். என்னதுங்க மனசா என்ன அதட்டி மிரட்டி மூளையில் முடக்க. இப்போ மனசுனா ஏதோ ஒரு பார்த்து ஆசைப்படுதுன்னா நம்ம சொல்லலாம், அதெல்லாம் இப்போ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை நம்மளே ஒரு சும்மா மிரட்டலாம். இது உடம்பாச்சே, நாமளே அடிச்சுக்க முடியுமா. கால் வலிக்குது, காலே கம்முன்னு இருக்காளே, தலைவலிக்கு தலையே கம்முன்னு தலையே அப்படின்னு சொல்ல முடியுங்களா. என்ன பண்ணுறது. நத்தை அசைவும் நின்று போய் ஆணி அடித்தார் போல் முடங்கிவிட்டது நோயாளிகள் வரிசை. ஆமை எப்படி வேகமாக போச்சோ அது மாதிரி சொன்னாங்க. இப்போ அடுத்து ஆமையோட நத்தை இன்னும் மெதுவாக போகும். நத்தை மாதிரி என்னதுங்க அப்படியே போச்சு, அப்படியே ஆணி அடித்த மாதிரி என்னதுங்க அப்படியே லைன் அப்படியே நிற்கிது. என்னதுன்னே தெரியல, டாக்டர் பார்க்குறாரா இல்லை என்னன்னு தெரியல, எங்கேயா வெளியில் போயிட்டாரா அப்படின்னு ஒன்றுமே புரியல. சரிங்களா, அப்படியே உட்காந்துட்டாங்க எல்லாருமே. அடுத்து பாருங்கள் பினாயில், டெட்டால், டிங்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, டிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காயமெல்லாம் ஆயிருந்ததுன்னா அந்த காயத்துக்கான டிஞ்சர் போடுவாங்க. பெனாயில், டெட்டாலு, டிஞ்சரு வகையறாக்களின் வாசம் காலி வயிற்றை புரட்டி அடித்தது. ஏன்னா அரசு மருத்துவமனையில் இதனுடைய வாசம் என்னதுங்க கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். சரிங்களா, அதனால் பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. அரசு மருத்துவமனையில் என்னதுங்க மருந்துகளோடைய அந்த இது அப்படி இருக்குங்க, வாசம் அப்படி நமக்கு என்னதுங்க இருக்கும். இவர் என்னதுங்க காலி வயிறுனா வெறும் வயிறு பசியில் இருக்கிறாரு. அதனால் இவருக்கு என்னதுங்க அப்படியே அந்த டிஞ்சர் வாசம், டெட்டால், பெனாயில் வாசமெல்லாம் அப்படியே மூக்கில் போய் அப்படியே வயிற்ற பெரட்டுது. சரிங்களா,
கை வலி வேறு, கை வலிக்குது வேற, குழந்தை வேற தாங்கிட்டு இருக்காரு இல்லைங்களா, அது வேறு. கொஞ்ச நேரம் குழந்தையை யாராவது வாங்கி வைத்து கொண்டால் ஆசுவாசமாக இருக்கும். என்னதுங்க, கொஞ்ச நேரம் அதை பெரியவரே கொடுங்க, எவ்வளோ நேரம் குழந்தைய வச்சிருக்கிறீங்க, நான் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வாங்கி வச்சுக்கிட்டாலுமே கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் என்னதுங்க ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாரு. சீக்காளி குழந்தை எவன் சீந்துவான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த குழந்தைக்கே உடம்பு சரியில்லை, இந்த குழந்தை எவன் வாங்குவான்? எல்லாரும் ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் என்னதுங்க எல்லாரும் அவங்கவுங்க காய்ச்சல் தலைவலின்னு வந்திருக்கிறாங்க, நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குது, யார் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். இந்த குழந்தை இவரே யோசிக்கிறார் எல்லாம் மனசுக்குள்ளே. அடுத்து பாருங்கள், மூடிய கதவு முன்வரிசையின் துவக்க முனையை பரிதவிப்புடன் எட்டி பார்த்தார். ஏன்னா டாக்டரோடைய அறையோடைய கதவு இருக்குது, மூடி இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. நம்ம லைனில் இருந்தோம்னு வச்சுங்களேன், இப்போ ரேஷன் கடைக்கு லைனில் போகிறோம், எனக்கு அடிக்கடி எட்டி பார்ப்போம், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, பார்த்து ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. இது மனிதனுடைய என்னங்க இயல்பு, எப்படியே இது மனிதனுடைய இயல்பு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கக்கூடியது மனிதனுடைய இயல்பு. அதே மாதிரி தான் என்னங்க அப்படியே டாக்டர் ரூமை எட்டி பார்க்குறாரு, கதவு சாத்தி இருக்குது, முன்வரிசையினுடைய துவக்கமுனை, முன்னாடி யார் இருக்கிறா, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. அடுத்து பாருங்கள், திடீரென அழுகை குரல் கேட்க, அப்படி திடீரென என்னதுங்க அழுகை குரல் கேட்குது அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே. என்ன ஏது என்று அனைவரும் கவனமும் என்னங்க அந்த கவனமாய் சுற்றமுற்றமும் பார்த்து கொண்டிருந்த போதே ஒற்றை குரல் அழுகை, என்னதுங்க அழுகை பல்குரல் ஓலமாகியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் அழுக ஆரம்பித்தாங்க, அந்த ஒருத்தர் ஆரம்பித்த அந்த அழுக என்னதுங்க பல பேர் அழுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னா, சற்றே தொலைவில் ஒரு கும்பல் நிற்கிது. எப்படிங்க சற்று தொலைவில் இங்கே நின்றுட்டு இருந்த வரிசைக்கு கொஞ்சம் தூரத்தில் என்னதுங்க அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு கும்பல் நின்று அழுதுகிட்டு இருந்தது, ஒரே அழுவாச்சா இருக்குது. வரிசையில் இருந்தவர் பலரும் இடபயத்தை அடியோடு மறந்து போய் அடித்து பிடித்து கொண்டு ஓடிய வேகத்தில் திரும்பி வந்து என்னதுங்க இருக்கையில் என்னதுங்க அடுத்த பக்கத்துக்கு வாங்க, பறிபோகாதிருந்த ஆசுவாசத்துடன் பழையபடி உட்கார்ந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அழுக குரல் கேட்டுச்சு இல்லைங்களா, அந்த அழுக குரல் என்னன்னு சொல்லி ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. போனால் முதல்ல எல்லோரும் என்ன நினச்சாங்க, லைன் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க கூட போகாமல் எல்லாம் வரிசை நின்னாங்க. இந்த மாதிரி ஒரு அழுக குரல் கேட்டோன்னே எல்லோரும் என்னதுங்க போயிட்டு பார்த்துட்டு ஒடியாந்து மறுபடியும் அவங்க வரிசையில் அவங்கவுங்க இடத்துல போய் நின்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன குரல், ஏன் அழுதாங்க, அந்த ஒரு தூரத்தில் ஒரு கும்பல் எதுக்காக அழுதுச்சு சொல்கிறாங்க பாருங்கள். 2 நாளாக இழுத்துட்டு இருந்ததுதான். எப்படி 2 நாளாக இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, கயிறு இழுத்துக்கிட்டு இருந்தது நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, உடம்பு முடியாமல் என்னதுங்க அப்போவோ இறந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. 2 நாளாக இதெல்லாம் கிராமத்தில் பேசுவாங்க, 2 நாளாக இழுத்துக்கிட்டு இருந்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, போய் சேரட்டும் என்னும்படியாகவா இருக்கிறது தன்னிலை, இதோ ஒன்று இருக்கே தன்னையே நம்பி தானே சகலமுமாய் இது எப்போது வளர்ந்து தன்னை தானே கவனித்து கொள்ளும் அளவு ஆளாகி அதுவரை இந்த உயிர் நிற்குமா? கலவரம் மேலிட குழந்தையை நெஞ்சோடு சேர்த்து அழுத்தியதில் சற்றே அடங்கி இருந்த அது மீண்டும் ஈனேஸ்வரத்தில் முனகத் தொடங்கியது. அந்த தாத்தா வரிசையில் நின்றுட்டு இருந்தார்ல, நின்றுட்டு இருக்கிறப்ப யாரோ ஒரு கும்பல் அங்கிட்ட என்னதுங்க அழுதாங்கல்ல, என்னென்னு போய் பார்த்துட்டு வந்ததுக்கு 2 நாளாக இழுத்துக்கிட்டு இருந்ததான், அதான் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா. அவங்களும் வயசானவங்க தான் இருக்கு, இறந்தவங்க, அது சொல்கிறாங்க. இவர் உடனே இந்த தாத்தா நினைக்கிறாரு, நம்மளும் என்னது போய் சேர்ந்துடலான்னு பார்த்தா என்ன முடியுதா, இந்த பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போய் நம்ம போய் சாகிறது, இது நாளைக்கு வளர்ந்து ஒரு ஆளாகி அதோடய வேலையை அதே செஞ்சுக்கிற மாதிரி வந்துட்டால் கூட பரவாயில்ல, அது என்றைக்கு வர்றது, இது என்றைக்கு வளர்ந்து என்றைக்கு அதோடய வேலையை அதுவே செஞ்சுக்கிறது, நான் என்றைக்கு இதாகிறது சாகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறார். இந்த குழந்தையை வளர்க்கணுமே, இந்த குழந்தைய ஏன் தலையில் என்னது கட்டிட்டு போயிட்டானே இங்கே அப்பாவும் அம்மாவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு வேதனையில் சொல்கிறார். சரிங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்த பற்றி பாருங்கள், கதையை கவனமாக கவனிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா, இதெல்லாம் இப்போ ஆஸ்பத்திரியில் நடக்குது இந்த சிச்சுவேஷன் எல்லாமே. சரிங்களா, மரத்தடி அழுகை இப்போது இன்னும் வலுத்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தூரத்தில் கொஞ்சம் எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்களேலாம், இன்னும் சத்தம் அதிகமாகிடுச்சு. ஆஸ்பத்திரி என்றாலே என்னது அழுகையும் ஓலமும் என்றாகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஆஸ்பத்திரினாவே என்னதுங்க எப்போ பார்த்தாலும் அழுகையும் ஓலமும் என்றாகிவிட்டது. ஏன்னா எல்லாம் எப்போ பார்த்தாலும் என்னதுங்க அழுகை ஒப்பாரி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படித்தான் இதே ஆஸ்பத்திரியில் விருச்சமாய் வாழ வேண்டியவன் அல்பாயுஸில் கட்டையாகி கிடந்து முழுசாக 6 மாதம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னதுங்க இந்த அரசு மருத்துவமனையிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பெரிய பெரிய மருத்துவமனையிலாம் வருவாங்க, என்னதுங்க உடல்நிலை சரியில்லாமல் 2 நாள் 3 நாள் இல்லை கொண்டு வந்து அப்போவே இறந்து போயிடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஆஸ்பத்திரியிலலாம் ஒரே அழுவாச்சி சத்தமாக இருக்கும். பார்க்குறப்ப என்னதுங்க நமக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, பாருங்கள், மரத்தடி அழுகை எப்போதும், ஆனால் ஆஸ்பத்திரி என்றாலே என்னதுங்க ஒரே அழுகையும் ஓலமும் என்றாகிவிட்டது. இதே ஆஸ்பத்திரியில் தான் விருச்சமாக வாழ வேண்டியவன் அல்பாயுஸில் கட்டையாக கிடந்து என்னது முழுசாக 6 மாதம் கூட ஆகலை. இதே ஆஸ்பத்திரியில் தான் நல்லா வாழ வேண்டியவன் இதே ஆஸ்பத்திரியில் தான் இறந்து போனான். யார் சொல்கிறாங்க பாருங்கள்,
பாவம் 30 வயசு கூட இருக்காது, இன்னும் எவ்வளோ இருக்குது, அதுக்குள்ளே பாழாய் போன யமனுக்கு அவசரம் பாரு எப்படிங்க. பாவம் செத்து போன பையனுக்கு என்னது 30 வயசு கூட இருக்காது, இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே இறந்துட்டானே, செத்து போயிட்டானே, இந்த யமனுக்கு என்னதான் ஒரு இது, அதுக்குள்ளே அவசரமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு, பேசிக்கிறாங்க. இப்போ ஆஸ்பத்திரியில் பேசிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இந்த கிழவன் இப்படியே வரிசையில் நிற்கிறாரு, பக்கத்தில் மக்கள் பேசிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியாகவே எனது அழுகையும் ஓலம் ஒப்பாரியுமாகவே இருக்குது, என்னது இது, இதே ஆஸ்பத்திரியில் தான் எனது விருச்சமாக வாழ வேண்டியவன் அல்பாயுசில் கட்டையாக கிடந்து இப்படி முழுசாக 6 மாதம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு இல்லைங்களா. அங்கே பேசிக்கிறாங்க. பாவம் 30 வயசு கூட இருக்காது, இன்னும் எவ்வளோ இருக்குது, அதுக்குள்ளே பாழா போன யமனுக்கு அவசரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட நீ வேற, இது தானாக தேடிக்கிட்ட சாவான், அட நீ வேற, அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகல, இல்லை என்னதுங்க இயற்கையாக இறந்து போல, இது அவனா தேடிக்கிட்டானாம இந்த சாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, அட நீ வேற, இது தானாக தேடிக்கிட்ட சாவான், அட பாவமே, ஆண்டவன் கொடுத்த உசுறு, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இவனுங்களெல்லாம் என்னது பிழைக்க வைத்து கழுவில் ஏற்றி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லையா. தற்கொலை அப்படிங்கிறது என்னதுங்க தேவையில்லாத ஒன்றுங்க. என்னதுங்க, நம்மளை படைக்க தெரிந்த ஆண்டவன் நம்மளுடைய உயிரை எடுத்துக்கொள்வான், நேரம் வருகின்ற பொழுது எடுத்துக்கொள்வான். அதுக்கு முன்னாடி எனக்கு கஷ்டமாக இருக்குது, நஷ்டமாக இருக்குது, என்னை யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கு மாட்டிக்கிறது, விஷத்தை குடிச்சு சாவுறது அப்படிங்கிறதுலாம் எப்படிங்க, வாழ தகுதி இல்லாமல் எப்படிங்க இப்படிலாம் வந்து அங்கே தற்கொலை பண்ணுவதற்கு உண்டான முடிவு எடுக்கிறது. அவர் சொல்கிறாங்க பாருங்கள், இவனையெல்லாம் உயிர் பிழைக்க வச்சு கழுவில் ஏற்றி சாகடிக்கணும். கழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கழு மரம் அப்படின்னு சொல்லிட்டு மரங்க, அந்த மரத்தில் இருந்துங்க இவனையெல்லாம் தொங்க விட்டு சாகடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான கோலப்பசங்க, போகிறவன் பொக்குன்னு போயிடுறான், இருக்கிறவன் ஆயுசுக்கு இல்லை அல்லாடணும், அல்லாடி கொண்டு தான் இருக்கிறார் ஆறுமுகம், 6 மாத அல்லாட்டம் அப்படின்னு பச்சை மண்ணுடனான அவதி, உனக்கு நான் எனக்கு நீ என்றாகிவிட்ட நாதியற்ற அவஸ்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லையா. அந்த அவங்க அப்பாவாட்டிருக்கு, அந்த குழந்தையோடைய அப்பாவாட்டிருக்கு, ஏன்னா அங்கே இறந்து போயிட்டாராட்டிருக்கு. போகிறவன் இவன் மட்டும் போகிறானா, மற்றவங்களுக்கு ஒரு துக்கத்தை கொடுத்துட்டு தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனையெல்லாம் பொழைக்க வச்சு இவனை அடித்தே சாவடிக்கணும். இவனெல்லாம் பாரு, இவனுக்கு இப்போ இன்றைக்கெல்லாம் பொசுங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. செத்து போயிட்டா யார் வந்து அடுத்து அழுவுறது, யோசிச்சு பார்க்கறது இல்லையா. இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மனதிடம் அப்படிங்கிறது இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் யாராவது நம்மளை அசிங்கப்படுத்திட்டா கூட என்னங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணுறாங்க இன்றைக்கி எல்லாமே. யாராவது இப்போ நம்ம ஒரு பாடத்தில் ஒரு ஃபெயிலாக போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா படிக்கல, அடுத்த முறை நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கணுங்கிற அந்த மன தைரியம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? ஐயோ இதை வந்து நம்ம பெற்றோர்கள்ட்ட சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி தற்கொலை அப்படிங்கிறது ஏன்னா அதே மாதிரி நிறைய பெற்றோர்கள் பாருங்கள், கடன் வாங்கிட்டு இது 4 பேர்த்துக்கு தெரிஞ்சால் சங்கடமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் என்றைக்கு தாங்க இதாகும்? ஏங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான முடிவு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த பிரச்சனைக்கான முடிவு அப்படிங்கிறது இறப்பு அப்படிங்கிறது மட்டும் கிடையவே கிடையாது. இறப்பு இயற்கையாக நிகழ வேண்டும், அது இறைவனுடைய கையில் தான் இருக்குது. மற்றபடி இறப்பை தீர்மானிப்பது நம்ம கையில் இல்லவே இல்லை. இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பது அது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமையை நிறைவேற்றுறதாங்க இந்த நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான அர்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்படி செத்து போயிடுறானுங்க கோல பசங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்படி போகிறவே புக்குன்னு போயிடுறான், இருக்கிறவனெல்லாம் அவனை நினச்சிக்கிட்டு நம்ம ஆயுசுக்கும் அழ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. அல்லாடி கொண்டு தான் இருக்கிறார். இதே மாதிரி இந்த ஆறுமுகமும் இப்படி தான் இருக்கிறாரு. அந்த குழந்தையோடு என்னதுங்க பச்சை மண்ணோட பச்சை மண்ணிய பாரிய பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அது மாதிரி அல்லாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க 6 மாத அல்லாட்டம், பச்சை மண்ணுடனான அவதி, உனக்கு நான் எனக்கு நீ என்றாகிவிட்ட நாதியற்ற அவஸ்தை, வேறு யாருமே இல்லையே. தகப்பனையும் என்னதுங்க பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய இடைவாரிசு, இருவரையும் நட்டாத்துல விட்டு தன் வழியே சென்று விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்பனை என் பையன் செத்து போயிட்டான், தகப்பனான என்னையும் எனது அவனுடைய குழந்தையாகிய இந்த குழந்தையையும் என்னங்க பாதுகாக்க வேண்டிய என்னுடைய மகன் இடையில என்னதுங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான். என்னங்க வாழ்க்கையில் என் மகன் இருக்கின்றான், என்னதுங்க கரை சேர்கின்ற பொழுது என்னையும் என்னதுங்க கரை சேர்த்து விடுவான்னு நம்பிட்டு இருந்தேன். இந்த குழந்தை இருக்குது, இந்த குழந்தையையும் கரை சேர்த்து விடுவான் என்று நம்பிட்டு இருந்தேன். எங்களை எல்லாத்தையும் நடு ஆற்றுல கடற்கரைன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி அவன் நட்டாத்துல இப்படி விட்டுட்டு போயிட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. வியாதி இல்லை வெக்கை இல்லை என்று சொல்கிறாங்க. வியாதி இல்லை வெக்கை இல்லை.
அப்போ என்ன சொல்லி சொல்கிறாங்க, வியாதியும் இல்லை வெக்கை இல்லை. வெக்கை அப்படின்னு நினச்சிங்களேன், வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வெப்ப நோய் அப்படின்னு சொல்லலாம், அம்மை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த நோயும் இல்லை. விஷத்தை விழுங்கி அரை நாள் மட்டுமே அவஸ்தைப்பட்டு போய் சேர்ந்து விட்டான். விஷத்தை சாப்பிட்டான் அவன் பையன். அந்த தாத்தா இருக்கார் இல்லைங்களா ஆறுமுகம், அவருடைய பையன் எப்படி இறந்தானா, விஷத்தை சாப்பிட்டு என்னதுங்க ஒரு அரை நாள் இப்படி அப்படி இப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்து உயிர், அதுக்கப்புறம் இறந்துட்டான். என்ன பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. 4 நாள் காய்ச்சலில் கட்டியவள் கண்மூடிய பின் வாழ பிடிக்கலையாம். அதாவது ஒன்றும் இல்லை, அவங்க மனைவி இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஆறுமுகத்தோடைய பையனுடைய மனைவி, அதாவது ஆறுமுகத்தோடைய மருமக, சரிங்களா. அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, ஒரு 4 நாள் காய்ச்சலில் படுத்த படுக்கையில் இருந்து இறந்து போயிருச்சு. அதனால் இவனுக்கு என்னென்னா, கட்டியவள் கண்மூடிய பின் வாழ பிடிக்கலையா, மனைவி இறந்த சோகத்தில் இவனுக்கு வாழ பிடிக்கலையா, அதனால் என்னதுங்க இவனும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெத்தவங்க இல்லாத குழந்தையாகி விட்டதே என்னும் ஓயாத புலம்பல் தவிர பிள்ளையை பிரிந்த துயரம் இவருக்கு அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க. இவனுக்கு என்னதுங்க கொஞ்சம் கூட துளியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, ஐயோ சரி மனைவி போயிட்டு அடுத்து இந்த குழந்தை இருக்குது, இந்த குழந்தையை நம்ம தானே வளர்க்கணும் அப்படின்னு என் பையன் கொஞ்சம் கூட நினைக்காம போயிட்டானே, ஒரு துளி கூட ஒரு எண்ணம் இல்லாமல் இல்லை போயிடுச்சு அவருக்கு. அவரிடம் அந்த அளவுக்கு நெஞ்செங்கும் வெறுப்பு மண்டியிருந்தது. ஏன்னா அவர் பையன் அப்படி பண்ணிட்டான். சரி மனைவி என்னதுங்க அவங்க காய்ச்சலில் இறந்து போயிட்டாங்க, இயற்கையாக இறந்துட்டாங்க, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தை இருக்குது, அப்பா இருக்குது, நம்மளும் செத்து போயிட்டோம்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே இந்த படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே வெறுப்பு, மனசெல்லாம் வெறுப்பாக இருந்து, நெஞ்சு கூட்டில் நெருப்பு வைக்க வேண்டியவன் இப்படி தவிக்க விட்டு போய்விட்டானே என்னும் ஆறா கோபம் பாசத்தை பாசி போல் மூடிவிட்டிருந்தது. நாளைக்கு நான் இறந்து நான் செத்து போய் எனக்கு கொல்லி போட வேண்டிய என் பையன் அவன் செத்து போய் அவனுக்கு இன்னைக்கு நான் கொல்லி போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வச்சுட்டானே படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மனசில் பாசமெல்லாம் இருந்தது எல்லாமே அப்படியே பாசம் கூடி புகுந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி என்னதுங்க இப்போ பாசம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனசுக்குள்ளே அந்த பாசத்தையெல்லாம் அந்த பாசன் மூடிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோ இதோ என நுனி மூச்சை பிடித்து வைத்திருக்கும் அப்பனை நினைக்காவிடினும் பிஞ்சு பிள்ளை கூட மனதில் வராமல் அப்படி என்ன அதிசயம் அன்பு பொண்டாட்டி மீது அப்படின்னு சொல்கிறான். சரி இந்தா இப்போ இன்னைக்கு செத்துருவேன் நாளைக்கு செத்துருவேன், அட என்ன கூட உடையா, நீ பெத்தெடுத்த பிள்ளை தானே, இந்த பிள்ளையை விட்டுட்டு உனக்கு என்ன அப்படி என்ன உனக்கு சாவு, அப்படி என்ன பொண்டாட்டி மேலே உனக்கு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோபம். பாவம் அவர் வயசானவர் இல்லை, அவர் அப்படி தான் பேசுவார் சரிங்களா. அப்பனை நினைக்காவிடனும் இந்த பிஞ்சு குழந்தை கூட உன் மனசில் வராமல் அப்படி என்ன அதிசய அன்பு பொண்டாட்டி மீது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அதிசய அன்பு, அதை பாசம் பொண்டாட்டி மீது அப்படிங்கிறாரு. வானம் பொய்ப்பது தொடர்கதையாகிவிட ஊர் உறவு உடைமைகளை துறந்து பஞ்சம் பிழைக்க பட்டணம் பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி தேடிக்கொண்டு திடமாய் வைராக்கியமாய் தான் வாழவில்லையா இத்தனை காலம். ஊரை விட்டு இந்த இந்த பட்டணத்துக்கு வந்தேன் நான், மெட்ராஸ்னே வச்சுக்கங்களேன், இந்த பட்டணத்துக்கு வயிற்ற கட்டி வாயை கட்டி உன்னை வளர்க்கலை, என் பொண்டாட்டி போயிட்டா, அதுக்காக நான் உன்னை விட்டுட்டு நான் நட்டாத்தில் நீ எப்படா இப்படி யோசிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு வேதனையில் பேசுகிற மனசுக்குள்ளே நினைக்கிறார் ஆறுமுகம். அடுத்து பாருங்கள், இத்தனை காலம் நான் வாழலை, வந்த இடத்தில் 40 ஆண்டுக்கும் மேலாய் நிழலாய் இருந்தவள் பூமியில் தன் கணக்கை முடித்து கொண்ட பின் அவர் சிதையில் விழவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான்டா ஒரு இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி உன்னை பெற்றெடுத்து உன்னை வளர்த்து என் கூட என்னதுங்க கடைசி வரைக்கும் இருப்பான்னு நினச்சேன் உங்கள் அம்மா. இடையில அவளும் இதே மாதிரி தானே இறந்து போனா, ஒரு கல்யாணம் ஆகி 40 வருஷம் கழிச்சு நான் போய் என்ன நெருப்புலையாக விழுந்துட்டேன், மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட நானுமா இறந்துட்டேன், உன்னை வளர்த்து ஒரு ஆளாக்கலை, உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கல, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனசில் ஒரு ஆதங்கத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு சரிங்களா. அடுத்தது என்னதுங்க, ஒற்றை ஆளாய் வளர்த்து ஆளாக்கி ஒரு கடினமான வேலையில் அமர்த்தி குடும்பஸ்தனாக்கி, நான் உன்னை ஒருத்தண்டா, உங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டா, நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காமல் நீ தாண்டா என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து உன்னை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு குடும்பஸ்தனாக்கி இப்படியெல்லாம் பண்ணின என்ன இப்படி சோதிக்க விட்டுட்டு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தவிக்கிறார் அவர். எப்படிங்க மனசுக்குள்ளே தவிக்கிறார் அவர், பாவம் இருக்குமில்ல. அடுத்து பாருங்கள், அட நகர் பெருசு வைகுண்ட வாசல் திறக்கிறாப்புல ஒரு வழியாக கதவு திறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னடானா எந்த கோட்டையை பிடிக்கலான்னு கராப்பில் நட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதுங்க அந்த கதவு இங்கே திறந்துருச்சான், அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க, திறந்துட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் சரிங்களா. அந்த ஒரு வழக்கு சொல் அப்படிங்கிறது உச்சரிப்பு எப்படி இருக்குது பாருங்கள் சரிங்களா. அந்த நகர பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி
இப்போ அந்த பெரியவரை மனசுக்குள்ள இவ்வளோ தூரம் நினச்சிக்கிட்டு இருந்தார்ல, அவர் சொல்கிறாரு, அட நகரு பெருசு, வைகுண்ட வாசல் திறக்கிறாப்புல ஒரு வழியாக கதவு திறந்துருச்சு, நீ இப்போ என்னமோ நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, போ 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 நட 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 அப்படின்னு சொல்லிட்டு இவளை இப்போ என்னதுங்க மீண்டும் அந்த வரிசைக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் என்னதுங்க அவர் ஃப்ளாஷ்பேக் ஓடிட்டு இருந்தது மனசுக்குள்ளே. அங்கே ஒருத்தங்க இறந்தாங்க இல்லைங்களா ஆஸ்பத்திரியில், அவர் இறந்தப்ப என்னதுங்க அவர் அந்த காட்சியை பார்த்ததுக்கப்போ இதே ஆஸ்பத்திரியில் தான் 6 மாதத்துக்கு முன்னாடி என்னது என் பையனு இறந்து போனான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன் இறந்தான் அப்படிங்கிற கதையை இப்போ சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். ஏன்னாங்க அடுத்தது முக்கி முனகி குழந்தை தூங்கி விட்டு இருந்தது. ஏன்னா அழுது அந்த குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு நேரம் காத்திருக்கும் தள்ளாமையும் மன உளைச்சலுமாய் அவருக்கு உடம்பு வேர்த்து சில்லிட்டு இருந்தது. ஏன்னா வயதானவர் இல்லையா, ஓரளவு தான் அவராலே நிற்க முடியும், உட்கார முடியும். எனக்கு அப்படியே வேர்த்து வெறுகு போய் அப்படியே அதுங்க அப்படியே டயர்டாயிட்டார். அந்த குழந்தையும் தூங்கி இருந்தது. அடுத்து பாருங்கள், உள்ளிருந்து வெளியே வந்தால் ஒரு பெண். என்னங்க, தாயின் தோளில் கோழி குஞ்சாய் ஒரு பிஞ்சு ஒடுங்கி இருக்க அவள் கை அதை சுற்றி படர்ந்து இருந்தது. பார்க்கவும் நினைக்கவும் மிகவும் பாந்தமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள டாக்டரை பார்த்துட்டு ஒரு 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 அம்மா வராங்க. அந்த அம்மா என்னதுங்க, அந்த அம்மா தோள்பட்டையில் ஒரு குழந்தை படுத்துருக்குது. அந்த குழந்தை என்னதுங்க அப்படியே அது கோழி குஞ்சு மாதிரி என்னதுங்க அப்படியே அணைஞ்சு கிடக்குது. என்னதுங்க அப்படியே அதை இறுக்கி அணைச்சி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படிங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்க்குறப்ப என்னதுங்க எனக்கு ஒரு ஏக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஏன்னாங்க இந்த அரவணைப்பு இதற்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு தனக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் இப்போ கையில் குழந்தை வச்சுருக்கார் இல்லைங்களா, இது மாதிரி எத்தனை நாளைக்கு என்னால் அரவணைச்சு வளர்க்க முடியும், எனக்கு அப்புறம் யார் இந்த குழந்தையை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் என்னதுங்க ஒரு ஏக்கம் வருகிறது. அடுத்தது, பிள்ளையை பரிசோதித்த டாக்டர் நெஞ்சில் சளி கட்டி இருப்பதால் காய்ச்சல், அதனால் பயப்பட தேவையில்லை, பக்குவமாய் பார்த்து கொண்டால் 2 தினங்களில் என்னதுங்க தணிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பக்கத்துக்கு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனை காட்சி இருக்குது. சரிங்களா, அந்த லைன் வரிசையாக உட்காந்து இருக்கு இல்லைங்களா, அதில் குழந்தையை தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறாரு பாருங்கள். அந்த இது முதல் புகைப்படம். அடுத்த புகைப்படத்தில் இருந்துங்க அந்த குழந்தையை தத்து கொடுக்குறப்ப அது 2வது காட்சி வரும். சரிங்களா, சரி பாருங்கள். அந்த குழந்தையை பரிசோதித்த டாக்டர் என்ன சொல்ல, ஒன்றும் பயப்படாதீங்க பெரியவரே, ஏன்னா குழந்தைக்கு நெஞ்சில் சளி கட்டி இருக்கிறனால என்னது காய்ச்சல், பயப்பட தேவையில்லை, இப்போ நான் கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக 2 நாள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எழுதி கொடுக்குறார். என்னங்க, உங்கள் கை இப்படி நடுங்குதே பெரியவரே, வீட்டில் வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்ட வழியால் வீறிட்ட குழந்தையை லாவகமாய் அணைத்து சமாதானப்படுத்தி அவ்வாறு கேட்ட வெள்ளையுடைய தேவதைக்கு நன்றி சிரிப்பை மட்டுமே பதிலாக விட்டு வெளியே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுங்க, அந்த குழந்தைக்கு ஊசி போட்டிருக்காங்க. அந்த குழந்தை என்னதுங்க வீறிட்டு அப்படியே வீர்னு அழுவு, ஊசி போட்ட அப்புறம் குழந்தை அழுவும் இல்லைங்க. சரிங்களா, அப்போ அந்த குழந்தை அழுவுது. உடனே என்னதுங்க அந்த குழந்தைய அப்படியே துள்றதுல இவர் தாங்கி பிடிக்கிறாரு, கையெல்லாம் நடுங்குது. உடனே வெள்ளை வீடை தேவதையினோடனே என்னதுங்க வானத்துலேருந்து ஏதோ தேவதை வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. அந்த இடத்துல செவிலியராக பணிபுரிவாங்கல்ல, அவங்களுடைய ஆடை அப்படிங்கிறது வெண்மையாக இருக்கும் அப்படின்னு வெண்ணிற ஆடை தான் அவங்களது. சரிங்களா, அப்போ என்னதுங்க அந்த நர்ஸு கேட்குறாங்க, என்ன பெரியவரே வீட்டில் யாரும் இல்லையா, நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியுமா இந்த குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா பாவம். அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியில் வர்றாரு. அடுத்து, தவித்த தொண்டையை தேநீரால் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வழக்கமாய் வாங்கும் மருந்து கடை நோக்கி பயணப்பட்டார். ஏன்னா அவ்வளோ தூரம் தண்ணியும் குடிக்கல, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வந்த உடனே ஒரு டீயை குடிக்கிறாரு. டீயை குடிச்ச உடனே அவருக்கு கொஞ்சம் தெம்பு வந்துருந்தது. அப்புறம் என்னதுங்க மறுபடியும் அவர் வழக்கமாக வாங்குகிற மருந்து கடைக்கு போனார். ஏன்னா அப்புறம் டாக்டர் மருந்து சீட் எழுதி கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா, அப்புறம் அதை போய் வாங்கணும் இல்லைங்க. அது அடுத்து அங்கே பயணப்பட்டார்னா அங்கே போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மருந்து கடைக்கு போனோடனே, வாங்கய்யா உட்காருங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, இப்படி கொடுங்க, கைச்சுமை மட்டும் இடம் மாறியது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மருந்து கடை உரிமையாளர் இவருக்கு பழக்கமாட்டிருக்கு, ஐயா வாங்க 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 ஐயா உட்காருங்க, என்னதுங்க ஏன் இந்த பக்கத்து ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்திருக்கிறீங்க, என்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்களா, இப்படி கொடுங்க ரொம்ப நேரம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை வாங்கி அந்த மருந்து கடை முன்னாடி டேபிள் இருக்கும்ல, அந்த டேபிள் மேலே உட்கார வச்சிருக்காரு. இல்லை அவர் கையில் வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு கற்பனை தான். சரிங்களா, 3 நாளாக சிரமப்படுது பாவம். டாக்டர் ஊசி போட்டு மருந்து எழுதி கொடுத்துருக்குறாரு, சரியாயிடும், இப்போ உங்ககிட்ட மருந்து வாங்க மட்டும் வரல பாபு அப்படிங்கிறவர் அந்த மருந்து கடை உரிமையாளர். சரிங்களா, பாபு சீட்டை நீட்டியபடி அமைதியாய் சொன்னவரை யோசனையுடன் பார்த்தான் பாபு. 3 நாளாக சிரமப்படுது பாபு குழந்தை பாவம், எனது டாக்டர்கிட்ட வந்தேன், ஊசி போட்டு மருந்து கொடுத்துருக்குறாரு, இதுக்காக மட்டும் நான் உங்கள்கிட்ட மருந்து வாங்குறதுக்காக மட்டும் வரல என்னது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை நீட்டியபடி கொடுக்குறாரு. என்ன வாங்கிட்டு யோசிக்கிறான்.
அடுத்தது ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ என்னது ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு சரியாக தான் படுறது, இதுக்காக இன்னும் நிறைய நாள் உசுரோட இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். நெஞ்சில் உரம் இருந்தாலும் உடம்பு கேட்கணுமே, சாவோட மல்லுக்கு நிற்கிற வயசா, அப்போ இதனோட கதி சரி, நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறியா பாபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரை? இவர் என்ன சொல்கிறாரு, என்னதுங்க இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது, இப்போ 3 நாளாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னாலேயே என்னதுங்க இப்போ கொஞ்சம் தான் பார்த்துக்க முடியுது, நாளைக்கு நான் இல்லாதப்போ இந்த குழந்தையினுடைய கதி என்ன ஆகிறது பாபு? ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். நான் தான் அன்றைக்கி கூட சொல்லிகிட்டு இருந்தேன், இனிமேல் யோசிக்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை, நாளைக்கு நீ அவங்கள வர சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.